வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்ப மியூசிஷியன் உங்களுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்க வந்து கண்டிப்பா இந்த இது நீங்க ஜாயின் பண்ணலாம். இப்ப இந்த நோட்டிஃபிகேஷன் பத்திய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இந்தியன் நேவியிலிருந்து வந்திருக்கு. அக்னிவீர் அக்னிவீர்னா ஸ்கீம் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அக்னிவீர் ஸ்கீம்னா ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து பெர்மனன்ட்டா அந்த ஜாப்ல இருக்க முடியாது. ஒரு 4 இயர்ஸ் அங்க ஒர்க் பண்ற மாரி வரும். 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்துரணும். கான்ட்ராக்ட் பேசிஸ். அதுதான் வந்து அக்னிவீர் ஸ்கீம். இப்ப இதோட ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வந்து அக்னிவீர் எம்ஆர் மியூசிஷியன். இப்ப மியூசிக் பண்றோம்ல, மியூசிக் கம்போஸ் பண்றது, அந்த மாரி ரிலேட்டடான ஃபீல்டு தான் நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்க. இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி. இது வந்து எந்த பேட்ச்ல ஆள் எடுக்குறாங்கன்னா, ஏப்ரல் 2026. எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா, அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல். உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாத ஆண்களும் சரி, பெண்களுமே சரி இந்த ஃபீல்டுக்கு வந்து எலிஜிபிள் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து 10த் பாஸ் பண்ணியிருக்கணும். 50% மார்க் இருக்கணும். ஓவராலா உங்க 10த் மார்க்லேருந்து நீங்க 50%க்கு மேல இருக்கணும். 50%க்கு கீழ இருந்தா உங்களால வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ஸ்கில் வந்து வேணும். இப்ப எங்கேயாவது நீங்க மியூசிக் கிளாஸ் போயிருந்து ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தா போதும். அது ஒண்ணும் அவ்வளோக்கா எப்படியும் மியூசிக் ஸ்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண போறீங்க. அது எப்படியும் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் எதுனா ஒண்ணு இருக்கும். ஒருவேளை நீங்க கிளாஸ் போயிட்டு இருந்து எந்த சர்டிஃபிகேட்டுமே இல்ல அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா, 1 ஜூலை 2004 இருந்து 31 டிசம்பர் 2008 இந்த இயருக்கு உள்ள பிறந்தவங்க மட்டும் தான் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். சேலரி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து மொத்தம் 4 வருஷம் அங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து உங்களுக்கு 30,000, செகண்ட் வருஷம் வந்து 33,000, தேர்ட் வருஷம் வந்து 33,500, ஃபோர்த் இயர் வந்து 40,000. மொத்தம் 4 வருஷம் வந்து நீங்க அங்க ஒர்க் பண்ண போறீங்க. இது வந்து மாசம் மாசம் உங்களுக்கு இந்த சேலரி வரும். இப்போ வந்து நீங்க 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருவீங்கல்ல, அந்த 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வெளில வரும்போது, உங்களுக்கு வந்து 10 லேக்ஸ் குடுப்பாங்க. அதாவது 10,00,000 வந்து குடுப்பாங்க. இது வந்து நீங்க மந்த்லி சேலரி வாங்குறீங்கல்ல, அதிலேயே இருந்து அவங்க ஆல்ரெடி ஸ்கீம் புடிச்சு வச்சிருப்பாங்க. அத நீங்க 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது, இந்த 10 லேக்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 11 ஏப்ரல் 2026லேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 ஏப்ரல் 2026. எக்ஸாம் எப்படி வைப்பாங்கன்னா, பிஎஃப்டி. பிஎஃப்டின்னா ஒண்ணும் இல்ல, பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் மியூசிக் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, ஃபைனலா வந்து உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். மெடிக்கல் செக்கப் ஃபுல்லா பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். அடுத்து வந்து எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா, ஜூன் 2026. ஜூன் மாசம் 2026வது வருஷம் அந்த மந்த்ல தான் எக்ஸாம் வரும். சிவில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மேலா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து ஆ 6 நிமிஷம் 30 செகண்ட்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாரி வரும். இதே நீங்க ஃபீமேலா இருந்தீங்கன்னா, 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து நீங்க 8 நிமிஷம் 15 செகண்ட்ல வந்து முடிக்கிற மாரி வரும். ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா, ஜூலையே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா. ஒடிசால வந்து ஐஎன்எஸ் சில்கா அப்படின்ற இடத்துல தான் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமா இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான பென்ஷனும் கிடையாது. மொத்தம் வந்து நீங்க 4 வருஷம் தான் அங்க ஒர்க் பண்ணுவீங்க. 25% வந்து ஜாப் வந்து பெர்மனன்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு மேல நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்க அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு எல்லாம் ஓகேன்னா, நீங்க வந்து இந்த ஜாப் வந்து பெர்மனன்ட் ஆக்கிறதுக்கு ஒரு 20% தான் வாய்ப்பு இருக்கு. இத வந்து நீங்க எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, Googleல போயிட்டு ஜாயின் இந்தியன் நேவி டாட் gov.in இதான் இந்தியன் நேவியோட அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ள போனீங்கன்னா போதும். அங்க இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். அதுலேருந்து மியூசிஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அத நீங்க கிளிக் பண்ணி அத அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாரி கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா ஜாப்போட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இனிமே அப்டேட் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.